நீங்க புதுசா வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இல்ல. தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அப்படி பாத்தீங்கன்னா பாவப்பட்ட கிழையான்கள் எல்லாம் நீங்க உங்க வீட்ல இன்டீரியருக்காக செலவு பண்ண பல லட்சத்தை சாப்பிட முடியாம போயிடும். அதனால இந்த வீடியோவை பார்க்காதீங்க மக்களே. ஓ, நீ அப்படி வரியா? எஸ், நீங்க பார்க்க போறது ஒரு ரெட்டிகுலேட்டட் பைப்பிங் சிஸ்டம். அது ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட்காக. கரையான் நம்ம வீட்டில் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த ரெட்டிகுலேட் பைப்பிங் ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ரெட்டிகுலேட் பைப். இந்த பைப்பை வச்சு தான் நம்ம இந்த பில்டிங் சைட்டுக்கு நம்ம ஆன்டி டெர்மைட் ரெட்டிகுலேட் பைப்பிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் வந்து நாங்கள் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து எப்படி கரையான் வருது, இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்கள் சூப்பர்வைசர் மூலமாக நாங்கள் நம்ம சைட்டுக்கு எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எர்த் வார்மிங் டிவைஸ். இதை வச்சு நம்ம சாயிலை வந்து நல்லா காம்பேக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரங்களில் ஒரு சின்ன ட்ரென்ச் எடுப்போம். ஸோ எதுக்காக இந்த ட்ரென்ச் எடுக்கிறோம் அப்படின்னா, கரையான் நார்மலாக ஒரு செவுத்தை பிடிச்சிட்டு தான் மேலே வரும். ஸோ அந்த செவுத்து வழியாக மேலே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரென்ச் எடுத்து அதில் இந்த ரெட்டிகுலேட் பைப்பிங்கை வந்து பிளான் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நம்ம இந்த கெமிக்கலை ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அந்த கெமிக்கல் அப்ளை பண்ணும்போது அந்த கரையான் வந்து அந்த செவுத்தை பிடிச்சிட்டோ இல்லை வால் எந்த ஏரியாவை பிடிச்சனும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் நம்ம அழகாக தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பைப் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, எந்த லென்த்து. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு டைமென்ஷன் இருக்குது, ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. எவ்வளோ ஏரியாவுக்கு எவ்வளோ பைப் போடணும், எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஓரங்களில் எல்லாமே வந்து கரெக்டாக ட்ரென்ச் எடுத்து இந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு இந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே வந்து ஒரு ஜங்ஷன் எடுத்து விடுவோம். ஸோ அந்த ஜங்ஷனை தான் இப்போ உடைக்கிறத தான் பார்க்குறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கடப்பாரை வச்சுட்டு சென்டரில் அதில் வந்து ஹோல் போடுறோம். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, கெமிக்கல்ஸ் ஓரத்தில் மட்டும் நம்ம விட போறது இல்லைங்க. நடுவுலையுமே வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு அதில் நம்ம கெமிக்கலை ட்ரென்ச் பண்ணும்போது அந்த கெமிக்கல் நமக்கு எஃபெக்டிவாக நம்ம வீட்டில் கரையான் வராமல் தடுக்கும். ஸோ அதோட ஃபிக்ஸிங் அது இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது உங்கள் டாக்டர் என்டோ டீம் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குறைஞ்சது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு புதுசாக வீடு கட்டுற எல்லாருமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க. ஸோ கடைகளில் என்ன மருந்து வாங்குறோம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு மேஸ்திரி போய் கடையில் கரையானுக்கு ஏதோ ஒரு மருந்து வாங்கிட்டு வருவாங்க. இது அப்படி இல்லைங்க. நம்ம யூஸ் பண்ணுற மருந்து வந்து அப்ரூவ்டு டெர்மைட்டிசைட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அப்ரூவ்டு டெர்மைட்டிசைட் கடைகளில் கிடைக்காது. இது ஸ்பெஷலாக ஒரு லைசன்ஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட டைல்யூஷன் ரேஷியோ எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி அதை மெஷர் பண்ணி ஒரு 200 லிட்டர்ஸ்க்கு எவ்வளோ விடணுமோ அதை மெஷர் பண்ணி விட்டுட்டு அதை இந்த மாதிரி ட்ரம்மில் மிக்ஸ் பண்ணி ஒரு பம்ப் மூலமாக இதை வந்து இன்ஜெக்ட் உள்ளே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதோட அப்ளிகேஷன் மெத்தட் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இது முதல்ல வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ லைன் எப்படி போகுது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் முக்கியமான கட்டம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் லைனில் எப்படி வந்து அந்த கெமிக்கல் வந்து அந்த ரெட்டிகுலேட் போர்ஸ் மூலமாக அந்த உள்ளே அப்ளை பண்ணுற கெமிக்கல் எப்படி வெளியே வருதுங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த லேயரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். ஸோ பில்டிங் கட்டினதுக்கு அப்புறமும் இந்த லேயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கடி அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம இந்த கெமிக்கலை வந்து அதோட ஜங்ஷன் மூலமாக அப்ளை பண்ணும்போது டைரெக்டாக சாயிலில் இந்த கெமிக்கல் வந்து அப்ளை ஆகும். அப்படி அப்ளை ஆகிற கெமிக்கல் அந்த இடத்துல ஒரு பேரியராக க்ரியேட் ஆகி
கரையான மினிமம் 5 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் உங்கள் பில்டிங்கில் இந்த கரையான் தொந்தரவு வராமல் தவிர்க்கும். இந்த கரையான் வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் உள்ள மரம், நில, ஜன்னல் எல்லாமே முடிச்சிருங்க. உங்கள் வீட்டில் கரையானை பாதுகாக்கணும்னா எங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்களா மக்களே? நான் சொன்னேன்ல, பார்த்தீங்கன்னா நீங்க அந்த கரையானுக்கு உணவு கொடுக்க மாட்டீங்கன்னு. நம்ம டாக்டர் என்டோ டீம் இப்படிதான் நீங்க கட்டிட்டு இருக்க வீட்ல வந்து அந்த கரையானை அழிப்பாங்க மக்களே. உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் வேணும்னா நம்ம டாக்டர் என்டோ டீமை கால் பண்ணி கூப்பிடுங்க. கரையான் தொல்லை இல்லாம உங்களோட கனவு வீட்ல சந்தோஷமா இருங்க. பாய் நண்பா நண்பீஸ்.